இது உங்கள் அரியந்த் அகாடமி. இன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ்ல வினா விடைகளை பார்ப்போம். எங்க அரியந்த் அகாடமியில போடுற வீடியோ வந்து நீங்க உடனுக்குடன் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, நாம இன்னைக்கு கொஸ்டின் பார்க்கலாம். 1897ஆம் ஆண்டு ஜூலை 27 பால கங்காதர திலகரை கைது செய்யறாங்க. கைது செய்யறதுக்கான இந்திய தண்டனை சட்டத்தோட பிரிவு என்ன? 124 ஏ. திலகர் தீவிரவாதிக்கு திலகராரு. திலகர் மிதவாதிகளின் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே. திலகர் 2 பத்திரிகை எழுதியிருக்காரு, மராட்டா கேசரி என்ற 2 பத்திரிகைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கேதா சத்தியாகிரக போராட்டத்தின் போது காந்தியடிகளுடன் இணைந்து விவசாயிக்கு தலைவரா வந்து செயல்பட்டவர் வித்தல்பாய் பட்டேல். அப்போ காந்தியுடன் வந்து 2 பேர் போயிருக்காங்க. ஒருத்தர் வந்து வித்தல்பாய் பட்டேல், இன்னொருத்தர் வந்து இந்துலால் நாயக். 2 பேர் இணைஞ்சு அப்புறம் காந்தியோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா விவசாயிகள தலைவர் போராட்டத்துக்கு வந்து காந்தியடிகளுடன் இணைந்து உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல விவசாயிகளுக்காக போராட்டம் வந்து செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு 1919 ஏப்ரல் 13 நடைபெற்றுச்சு. 379 பேர் வந்து அதுல இறந்திருக்காங்க. ஆனா 1000க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்திருக்க கூடும்ன்ற ஒரு வார்த்தையாவும் குறிப்பிடுறாங்க. இதுல ஜாலியன் வாலாபாக் படுகொலை பிறகு இணக்கமற்ற சூழல் நிலவும் வேளையில் அவமானத்தின் சின்னமாக இந்த மதிப்பு மிக்க பட்டம் திகழ்கிறது. மனிதர்களாக கூட கருத முடியாத நிலையில் மதிப்பிழந்து போன எனது நாட்டு மக்களுக்கு ஆதரவாக எனது தரப்பில் நான் மேற்கொள்ளும் செயலாக எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டங்களையும் திரும்ப ஒப்படைக்கிறேன். அதாவது இந்த பட்டங்களை எல்லாம் ஒருத்தர் கொடுத்திருக்காங்க. இந்த பட்டத்தை எல்லாமே இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில நடந்த துயர சம்பத்துக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட பட்டத்தை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ட்டு 1919 மே 31ஆம் தேதி கடிதம் எழுதியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து எழுதியிருக்காரு. இவர் கொடுத்த பட்டத்தை திருப்பி கொடுத்துருவாரு. அதுதான் ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மோதிலால் நேரு மற்றும் சித்ரஞ்சன் தாஸ் 2 பேரும் சுயராஜ்ய கட்சியை சேர்ந்து தோற்றுவிச்சாங்க. 1923 ஜனவரி 1 தோற்றுவிக்கப்பட்டது. CR தாஸ் மறைவு 1925 மறைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் இந்த கட்சி செயலிழந்துருது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. தமிழ்நாட்டுல ராஜாஜோட தலைமையில உப்பு சத்தியாகிரக போராட்டம் வந்து நடைபெற்றிருக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 28ஆம் தேதி வரையும் 1930 நடைபெற்றது. எங்கிருந்து? வேதாரண்யம், அதாவது திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரையும் 150 மைல் வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டம் ராஜாஜி வந்து நடத்தினார். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடைப்பயணத்தில் ஈடுபட்டோருக்கு அடைக்கலம் தந்தால் கடும் நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்த JA தார் அப்படின்றவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளராக வந்து இருந்திருக்கார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான கூற்றை காண்க. 1930 ஏப்ரல் 12ஆம் நாள் 78 பேருடன் மகாத்மா காந்தி சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கினார். அப்போ 1930 உப்பு சத்தியாகிரக போராட்டம் காந்தியோட தலைமையில சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி, அதாவது குஜராத்ல இருந்து தண்டி யாத்திரை வரையும் போராட்டத்தை வந்து நடத்துறாரு. ஏப்ரல் 12 கிடையாது, மார்ச் 12. மார்ச் 12ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரையும் உப்பு சத்தியாகிரக போராட்டம் வந்து நடைபெற்றிருப்பாரு. அந்த உப்பு சட்டத்தை மீறின நாள் போய் அடைஞ்சது ஏப்ரல் 5. அந்த சட்டத்தை மீறினது வந்து ஏப்ரல் 6. அப்போ 1930 ஏப்ரல் 13ஆம் நாள் 78 பேருடன் மகாத்மா காந்தி சபர்மதி ஆசிரமத்தில் தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கினார். இங்க பார்க்கணும். அடுத்து, தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் ராஜாஜி. சட்ட மறுப்பு இயக்க போராட்டத்தில் பங்கு பெற்ற மகாத்மா காந்தியை கைது செய்யப்பட்டு ஏர்வாடா சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் வந்து முதலாவதா வன சட்டத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க 1865. அடுத்து, இந்தியாவில் வனங்கள் சட்டத்தின்படி வனங்களோட அரசு உரிமை இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது 1878 வந்து இருந்திருக்கு. இப்போ காந்தி வந்து 1930 மார்ச் 12 இருந்து ஏப்ரல் 5 வரையும் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெறும். உப்பு சட்டத்தை மீறின நாள் அப்படின்னா 6. உப்பு சட்டத்தை போய் அந்த அடைஞ்ச நாள் வந்து ஏப்ரல் 5. காந்தி 61 வயசுல 24 நாட்கள் 241 மைல் வந்து நடந்திருக்கார். ராஜாஜி 150 மைல் நடந்திருக்கார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறாக பொருந்தி உள்ளதை காண்க.
தவறாக பொருந்தி உள்ளதை காண்க. டால்ஸ்டாய் கடவுள் அரசாங்கம் உன்னுள் உள்ளது. இது ஒரு புத்தகம், டால்ஸ்டாய் எழுதியிருக்காரு. அன்டு த லாஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜான் ரஸ்கின். பீனிக்ஸ் குடியிருப்பு 1905, டால்ஸ்டாய் பண்ணை 1910. இங்க 5 இருக்கு. இதுதான் தவறாக புரிந்திருக்கு. இந்த டால்ஸ்டாயும் ஜான் ரஸ்கின் இவங்க எழுத்துக்களோட அறிமுகம் செஞ்சது காந்திக்கு வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இன்னொருத்தரோட புக்கு, மொத்தம் 3 புக்கு. டால்ஸ்டாய் எழுதிய கடவுள் அரசாங்கம் முன்னில் உள்ளது, ஜான் ரஸ்கின் எழுதிய அன்டு த லாஸ்ட், தாரோ எழுதிய சட்ட மறுப்பு இயக்கம். இந்த 3 புத்தகம் தான் காந்தியோட தாக்கத்திற்கு உள்ளான புத்தகங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கிறாங்க. கேதா சத்தியாகிரகம், சாம்பிரான் சத்தியாகிரகம், தன்னாட்சி இயக்கம், உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகம் பார்த்தோம் 1930, தன்னாட்சி இயக்கம் 1916, சாம்பிரான் சத்தியாகிரகம் 1917, கேதா சத்தியாகிரகம் 1918 நடைபெற்று. இப்ப நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தணும். அப்போ வரிசை அமையும் போது 16, அடுத்து 17, 18, 30. அப்போ ஃபர்ஸ்ட் அமைஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியானவை அல்லாததை தேர்க. அப்ப தவறானதை கண்டுபிடிக்கணும். காந்தியடிகள் தனது உப்பு சத்தியாகிரகத்தை சமர்மதி ஆசிரமத்திலிருந்து தொடங்கினார். இது கரெக்ட். காந்தியடிகள் லண்டனில் நடைபெற்ற 3வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார். 2வது வட்டமேசை மாநாட்டில் தான் கலந்திருப்பாரு, 3வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கல. 1930 முதல் வட்டமேசை மாநாடு, 1931 2வது வட்டமேசை மாநாடு, 1932 3ஆம் வட்டமேசை மாநாடு நடைபெற்றிருக்கும். 3 வட்டமேசை மாநாடுகளும் லண்டனில் நடைபெற்றது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 நடைபெற்றது. அந்த 31 நடைபெறும் போதுதான் 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தி வந்து கலந்துக்கிறார். இங்க 3 கொடுத்திருக்கிறது தப்பு. அடுத்து, வடகிழக்கு எல்லை மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை கான் அப்துல் காபர் கான் தொடங்கினார். அதாவது வடகிழக்கு எல்லை மாகாணம் அப்படின்றது வந்து தவறு. அங்க என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு எல்லை மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை கான் அப்துல் காபர் கான் தான் நடத்தியிருக்கார். அப்போ இங்க தப்பா இருக்கு. 1922 பிப்ரவரி மாதம் பர்தோலியில் வரிகொடா இயக்கம் பிரச்சாரத்தை தொடங்குறதா காந்தியடிகள் அறிவிச்சார். இது வந்து கரெக்ட். சரியானவை அல்லாதது, தவறானது 2, 3 தவறா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய வைஸ்ராய்ஸ்களை கால வரிசைப்படுத்தணும். ராம்சே மெக்டொனால்ட், கானிங் பிரபு, வேவல் பிரபு, இர்வின் பிரபு. இர்வின் பிரபு எப்போ வருவாருன்னா 1931 வருவாரு. வகுப்புவாத அறிவிக்கை அறிவித்தவர் ராம்சே மெக்டொனால்ட் 1932 வராரு. கானிங் பிரபு வந்து 1857 வராங்க. வேவல் பிரபு வந்து 1943 வராரு. அப்போ கால வரிசை வந்து படுத்தணும். முதல்ல 1931 இங்க இருக்க பாருங்க, 1857 கானிங் பிரபு 2, அடுத்து 1931 இர்வின் பிரபு, 1932 ராம்சே மெக்டொனால்ட், அடுத்து வேவல் பிரபு 1943. நெக்ஸ்ட் கொஸ்டின். சைமன் கமிஷன் காங்கிரஸை புறக்கணிக்கப்பட்டது. காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிருக்கு. அது எதனால காங்கிரஸ் வந்து சைமன் குழு வந்து புறக்கணிச்சாங்கன்னா, அந்த குழுவுல இந்தியர்கள் வந்து ஒருத்தருமே வந்து இல்ல, எல்லாருமே வந்து அயல் நாட்டவர் தான் இருக்காங்க. அதனால சைமன் குழு என்ன பண்ணா, அந்த குழுவுல ஒருத்தரும் இந்தியர்கள் இல்லைனால காங்கிரஸார் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. அப்போ சைமன் கமிஷன் 1927 நவம்பர் மாசம் 8ஆம் தேதி சைமன் கமிஷன் நடைபெற்றது. இந்த சைமன் கமிஷன் நடைபெறும் போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, லாலா லஜபதி ராய் தடியடினால ரொம்ப படுகாயம் பட்டு இறந்திருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கான்பூர் சதி வழக்குல தொடர்பு இல்லாதவங்க. அப்ப கான்பூர் சதி வழக்கு 1924 வந்தது. இதுல தொடர்பு இல்லாதவங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜகுரு வந்து வரமாட்டார், மீதி எல்லாமே இருக்காங்க. MRS வேலாயுதம், சௌகத் உஸ்மானி, சிங்கார வேலனார் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1942 ஜூலை 14 வார்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து காங்கிரஸ் செயற்குழு வந்து, அதாவது காங்கிரஸ்ல இருக்காங்க, கீழே இருக்கிறவங்க 2 பேர் காங்கிரஸ்ல வந்து இருக்காங்க, காங்கிரஸ்ல இருந்து விலகி இருக்காங்க. வார்தால 1942 ஜூலை 14 காங்கிரஸ் கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம்
அதை மறுத்து இந்த செயற்குழுவிலிருந்து பதவி விலகப்பட்ட 2 பேர் புலமாய் தேசாயும் ராஜாஜியும் பதவி விலகி இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1944ஆம் ஆண்டு தாம்லுக் ஜாதியா சர்க்கார் அப்படின்ற ஒரு அரசு வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா வங்காளத்துல வந்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1944 ஜூலை 6ஆம் தேதி ஆசாத் இந்த் பவுச் அப்படின்ற ரேடியோ மூலம் ரங்கூனில் இருந்து காந்தியடிகளை நோக்கி என்ன பண்றான்னா தேச தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார். தேச தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு, தேச தந்தைன்னு சொல்லிட்டு நம்ம காந்தியடிகள் அழைக்கிறோம். தேச தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எங்க அப்படின்னா ஆசாத் இந்த ரேடியோவின் மூலம் ரங்கூனில் இருந்து காந்தியடிகளை நோக்கி தேச தந்தையே என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து அழைக்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிப்பூரோட தலைமையகம் இம்பால் நோக்கி ஜப்பான் படைகளின் நகர்வில் கீழ்காணும் யாரால் வழிநடத்தப்பட்ட இந்திய தேசிய ராணுவத்தின் ஒரு பிரிவும் பங்கெடுத்தது? இப்ப ஜப்பான் இங்க என்ன பண்ணோம்னா தோல்வி அடைஞ்சிரும். ஜப்பான் வந்து தோல்வி அடைஞ்சோடனே நம்ம வந்து வெற்றி பெற முடியல அப்படின்ற அந்த வெற்றி பெற முடியாத தொடர்ந்து 1945க்கு நடுவுல பிரிட்டிஷார் படைகிட்ட வந்து சரணடைஞ்சிருவாங்க. பிரிட்டிஷார் கிட்ட வந்து இவங்க படை வந்து முழுமே வந்து சரணடைஞ்சதுக்கு அப்புறம் யார் மேல வந்து தேச துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்படுவாங்கன்னா ஷா நவாஸ் அப்படின்றவர் வந்து குற்றம் சுமத்தப்படுறாங்க. அப்போ மணிப்பூரோட தலைநகரம் இம்பால் நோக்கி ஜப்பான் படைகளின் நகர்வில் கீழ்காணும் யாரால் வழிநடத்தப்பட்டனா ஷா நவாஸால வழிநடத்தப்பட்ட இந்திய தேசிய ராணுவத்துல ஒரு பிரிவும் வந்து பங்கெடுத்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், HMIS தல்வார் அப்படின்றது வந்து ஒரு போர்க்கப்பல். அந்த போர்க்கப்பல்ல வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 வந்து நடைபெறுது. அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்துல இந்த போர்க்கப்பல்ல வந்து எழுதி வச்சிருக்காங்க. யாருன்னா BC தத் அப்படின்றவரு எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வரிசையில் அமைக்கும் இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை 1945, நேரடி நடவடிக்கை நாள் 1946, ஆகஸ்ட் கொடை வந்து 1940, தனிநபர் சத்தியாகிரகம் 1940. இப்ப இது ரெண்டுமே வந்து 40ல இருக்கிறதுனால நம்ம டேட் தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆகஸ்ட் கொடை வந்து ஆகஸ்ட் 8ம், தனிநபர் சத்தியாகிரகம் அக்டோபர் 17ஆம் தேதியும் நடைபெற்றது. அப்போ இதை காலவரிசைப்படுத்துங்கன்னா 40ல இருக்கு ஆகஸ்ட் 8, ஆகஸ்ட் 17. ஆகஸ்ட் 8 தான் ஃபர்ஸ்ட், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அப்போ 3, 4, 1, 2, 7 இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றில் தவறான கூற்று என்பதை காண்க. தவறானதை நம்ம கண்டுபிடிக்கணும். பண்டைய நகரமான தட்சசீலம் வடமேற்கு இந்தியாவில் அமைந்துள்ளது. வடமேற்கு இந்தியாவில கிடையாது, வடமேற்கு பாகிஸ்தானில் அமைந்துள்ளது. இது தட்சசீலம். யுனெஸ்கோ அமைப்பினால் தட்சசீலம் இந்த நகரம் 1980ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. அப்ப யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது 1980ல. அடுத்து அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூலை வந்து சாணக்கியர் வந்து எழுதியிருக்காரு. சாணக்கியர் தம் அர்த்த சாஸ்திரத்தில் இந்த பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்த தொகுப்பா வந்து கூறப்படுறாங்க. இதுவும் வந்து கரெக்ட். அடுத்து 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இப்பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை தொல்லியல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் கண்டுபிடிச்சிருக்கார். நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுல. அப்போ தவறானது வடமேற்கு பாகிஸ்தானில் அமைந்துள்ளது தான் கரெக்டா இருக்கும். அங்க தவறா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், முஸ்லிம் ஆட்சியாளர்கள் நிறுவிய தொடக்க பள்ளிகள் மக்தப். முஸ்லிம்கள் வந்து தொடக்க பள்ளிய கத்துக்கிறதுக்கான ஒரு இடம் வந்து மக்தப். அங்க வந்து எழுத்து பயிற்சியும் பேசுற பயிற்சியும் இது எல்லாமே வந்து எழுதுற பயிற்சி பேசுற பயிற்சி இதெல்லாம் கொடுக்குற ஒரு இடம் தான் மக்தப். அதை வந்து தொடக்க பள்ளிகள் என்று அழைக்கிறாங்க. மேம்பட்ட தொழில் திறன்களை கற்பித்த இடைநிலை பள்ளிகள் வந்து மதரசா. அப்போ தொடக்க பள்ளிகளுக்கு மக்தப் என்றும் இடைநிலை பள்ளிகளுக்கு வந்து மதரசா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ரெண்டு கூற்றுமே வந்து சரியானதுதான். கூற்று காரணம் இரண்டும் சரி. இதுல மதரசா அப்படின்றதுல ஒரு கல்வி கூடத்தை நிறுவியவர் வந்து இல்துமிஷ் வந்து நிறுவிக்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறானது, அதாவது கீழே இருக்கிற 4 கூற்றுகள்ல எது வந்து தவறா கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜெர்மன் பிஷப்புகள் சீகன் பால்கு மற்றும் புளூட்டோ
2 பேரும் ஆகியோர் திருவிதாங்கூரில் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரியை வந்து தொடங்கியிருக்காங்க. இது கரெக்ட். அடுத்து கல்கத்தாவில் முதல் பேரையர், அவர் பேர் வந்து மில்லிங்டன். அந்த மில்லிங்டன் என்பவர் ஒரு மிஷினரி கல்லூரிய கல்கத்தாவில் வந்து தொடங்கியிருக்காரு. அதுக்கு பிஷப் கல்லூரி என்று அழைக்கப்பட்டிருக்கு. 1897ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற மவுண்ட் ஸ்டூவர்ட் எட்வின்ஸ்டோன் என்பவர் பம்பாயில் கல்லூரியை நிறுவியிருக்கார். 1827ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற மவுண்ட் ஸ்டூவர்ட் எட்வின்ஸ்டோன் என்பவர் பம்பாயில ஒரு கல்லூரியை வந்து நிறுவியிருக்கார். இங்க 97 கொடுத்திருக்காங்க. இப்ப இது தப்பு. 1913ஆம் ஆண்டில் பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துறதுக்காக ஆண்டுதோறும், அதாவது வருஷத்துக்கு கல்வியை வந்து மேம்படுத்துறதுக்காக 1913ஆம் ஆண்டு நடைபெற்ற பட்டய சட்டம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்ட பட்டய சட்டம் 1813. அப்போ தவறானது சி மட்டும்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1986ஆம் ஆண்டு இந்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியது. அதன் நோக்கம் ஒரு நிலையான சமுதாயத்தை மேம்பாட்டுடன் கூடிய துடிப்பான சமுதாயமாக மாற்றுவதாகும். அப்போ புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது 1986. ஃபர்ஸ்ட் தேசிய கல்விக் கொள்கை 1968 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் புதிய கல்விக் கொள்கை 1986 வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கான காரணம் புதிய கல்விக் கொள்கையானது 1992ஆம் ஆண்டு மீண்டும் திருத்தி அமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ரெண்டுமே கரெக்ட். ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிசில கேட்கப்பட்ட வினா இது. நெக்ஸ்ட், கீழ்காணும் எது தவறு? தவறானதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கையை தயாரிக்க 1948ஆம் ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு நியமிக்கப்பட்டது. ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948ல நியமிச்சிருக்காங்க. அடுத்து 1952-53ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இடைநிலை கல்விக்குழு இடைநிலை கல்வித்துறையில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான நிகழ்வா வந்து கருதப்படுறாங்க. 1952லும் 53லும். அடுத்து 1964ஆம் ஆண்டு இந்திய அரசு டாக்டர் டி.எஸ். கோத்தாரி அப்ப கல்விக்கான ஒரு குழு வந்து அமைச்சிருக்கும். யாருடைய பேர்ல? டி.எஸ். கோத்தாரி தலைவர். அப்ப கோத்தாரி கல்வி குழு கல்விக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு குழு 1964ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து சுதந்திரத்துக்கு பிறகு 1978ஆம் ஆண்டு முதலாவது தேசிய கல்விக் கொள்கை இந்திய வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றத்தை அடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. இங்க 1978 கிடையாது, 1968ல தான் முன்னாடி பார்த்தோம். தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1968. சுதந்திரத்துக்கு பிறகு 1968ஆம் ஆண்டு முதலாவது தேசிய கல்விக் கொள்கை இந்திய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்திய தேசிய கொள்கையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்வியானது மாநில பட்டியலில் இருந்து, ஃபர்ஸ்ட் கல்வி வந்து மாநில பட்டியல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பொது பட்டியலுக்கு வந்து மாத்திருக்காங்க. 1976ல 42வது சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியல இருந்து பொது பட்டியலுக்கு கல்வி மாற்றப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். எல்லாருக்குமே இடைநிலை கல்வி திட்டம்ன்ற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. 5 ஆண்டு திட்ட காலத்துல எந்த 5 ஆண்டு திட்ட காலத்துல வந்து செயல்பட்டுச்சுன்னா 11ஆம் 5 ஆண்டு திட்ட காலத்துல கொண்டு வரப்பட்டதான் இடைநிலை கல்வி. 2012ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்ப 5 ஆண்டு திட்டம், ரஷ்யாவில இருந்து நம்ம 5 ஆண்டு திட்டத்தை வந்து கொண்டு வந்தோம். ஆனா ரஷ்யாவில வந்து 7 ஆண்டு திட்டமா அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. நம்ம அந்த அங்கிருந்து 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்து அவங்க 7 ஆண்டு திட்டமா செயல்படுத்திட்டாங்க, நம்ம 5 ஆண்டு திட்டமா செயல்படும். அப்போ 5 ஆண்டு திட்டத்துல இடைநிலை கல்வி திட்டம் அப்படின்றது 11ஆம் 5 ஆண்டு திட்டம் 2012ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ்ல வினா விடைகள்னு பார்ப்போம். அடுத்தடுத்து பார்த்துட்டே இருங்க. இந்திய தேசிய காங்கிரஸ்ல நிறைய வினாக்கள் வந்து ஒரே பாடத்துல இருந்து கேட்கப்பட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு ஆன்சர் தெரியும். எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய வினா விடைகளை வந்து பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ.